மீண்டும் மீண்டும் இலங்கைக்கு வரக்கூடிய நம்ம சிவகார்த்திகேயன் எல்லாருக்குமே தெரியும். சிவகார்த்திகேயன் வந்துட்டு பராசக்தி திரைப்பட ஷூட்டிங்காக இலங்கைக்கு வந்திருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் நம்ம சிவகார்த்திகேயன் பாத்தீங்கன்னா இலங்கைக்கு வந்திருக்காரு. அது எந்த பட ஷூட்டிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா மதராசி திரைப்படம். AR முருகதாஸோட இயக்கத்துல சிவகார்த்திகேயன் நடிக்கக்கூடிய திரைப்படம் தான் மதராசி திரைப்படம். அண்ட் இப்போ ஷூட்டிங் வந்துட்டு ஸ்ரீலங்கால நடந்துட்டு இருக்கு. 15 நாள் ஷெடியூல். இந்த ஷெடியூல்ல பாத்தீங்கன்னா வித்யுத் ஜாம்வால் அண்ட் ருக்குமணி வசந்த் இவங்க எல்லாரும் இருக்காங்க. நம்ம சிவகார்த்திகேயன் கூட இவங்களோட ஷூட்டிங் தான் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க போர்ஷன்ஸ். அண்ட் அது கூடவே பாத்தீங்கன்னா இந்த திரைப்படம் வந்துட்டு செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. முருகதாஸ் என்ன பண்ண போறாரு அப்படின்றது தெரியல. சிவகார்த்திகேயன் வச்சு சிவகார்த்திகேயன் தொடர்ந்தும் நல்ல கதைக்களங்களை தேர்ந்தெடுத்ததா நடிச்சிட்டு வராரு. அடுத்தடுத்த படங்கள் நல்லாவே ஹிட் கொடுக்குது அவருக்கு. சோ எப்படி இருக்கும் போது அடுத்தடுத்து வெளியாக போற திரைப்படங்கள் என்ன மாதிரி அமையணும்னு நினைக்கிறீங்க அண்ட் எந்த திரைப்படத்துக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மணிரத்னத்தோட இயக்கத்துல அடுத்ததா வெளிவரப்போற திரைப்படம் தான் தங்களை திரைப்படம். இந்த ஒரு திரைப்படம் வெளிவந்ததுக்கு அப்புறமா மணிரத்னம் யாரை வச்சு படம் பண்ண போறாரு அப்படின்ற கேள்வி எழும்போது நிறைய பேர் சொன்னது சிம்புவை வச்சுதான் படம் பண்ண போறாரு. காரணம் என்னன்னா சிம்பு மணிரத்னம் இவங்களோட கூட்டணி நல்லா இருக்கு. சிம்புவை வச்சு படம் பண்றதுல மணிரத்னத்துக்கு ரொம்ப விருப்பம். அண்ட் சிம்புவுக்குமே மணிரத்னம் கூட ஒர்க் பண்றது பிடிச்சிருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் வெளியாகும் போது அப்ப கண்டிப்பா அடுத்த படம் வந்து சிம்புவை வச்சுதான் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இவர் கூட தான் அடுத்த கூட்டணி அப்படின்ற மாதிரி தெலுங்கு நடிகரான நவீன் போலி ஷெட்டி இருக்கார்ல, இவர் கூட தான் அடுத்த கூட்டணி வந்துட்டு அமைக்க போறாராம். காதல் கலந்த ஒரு ரொமான்டிக் திரைப்படம் எடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் மணிரத்னம் அடுத்ததா இவர் கூட தான் கூட்டணி அமைக்கிறாரா இல்லைன்னா வேற யாரு கூடவும் கூட்டணி அமைக்க போறாரா. கார்த்திக் சுப்புராஜோட இயக்கத்துல சூர்யா பூஜா ஆக்டே இவங்களோட நடிப்புல வெளியான திரைப்படம் தான் ரெட்ரோ திரைப்படம். கலவையான விமர்சனங்கள் மத்தியில தான் இந்த திரைப்படம் வந்துட்டு ஓடிட்டு இருந்துச்சு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா திரைப்படம் இதுவரைக்கும் உலகளாவிய ரீதியில எவ்வளவு வசூல் பண்ணிருக்கு அப்படின்ற தகவலா படக்குழு ஒபிஷியலா வெளியிட்டு இருக்காங்க. படம் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பிடிக்காமையும் இருக்கலாம். என்ன மாதிரி படம் வந்தாலும் நெகட்டிவா பேசுறவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க. சோ அந்த வகையில இந்த ரெட்ரோ திரைப்படம் நம்ம சூர்யாவுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்த திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். உலகளாவிய ரீதியில 235 கோடி ரூபாயா வசூல் பண்ணிருக்கான் இந்த ஒரு ரெட்ரோ திரைப்படம். அண்ட் 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பு நிறுவனத்துக்குமே இது ஒரு லாபத்தை கொடுத்திருக்கக்கூடிய திரைப்படம் அப்படின்றதையும் தெரியப்படுத்தியிருக்காங்க. அண்ட் ரெட்ரோ திரைப்படம் மாதிரி அடுத்ததா வரக்கூடிய திரைப்படமும் அமைச்சா நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.